இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஐயா சொன்னது போல திரளாக வந்திருக்கிறீங்க. இந்த பந்தல் நிரம்பி வழியத்தக்கதாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். கேட் ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே அழைக்கிறேன். நல்ல இடம் இருக்கிறது, நாற்காலியும் இருக்கிறது. எனவே உள்ளே வாருங்கள். வருவீர்கள் என்றால் வசதியாக அமர்ந்து கொள்ளலாம். மற்றபடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சுரண்டை சேகரத்தினுடைய வளர்ச்சியை காணும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டில் நல்ல ஒரு சத்துணவு கூடம் ஏறத்தாழ ஒரு 12 மணி அளவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதை பார்த்தபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அழகாக உள்ள டைல்ஸ்லாம் ஒட்டி ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மருத்துவமனையை இங்கு துவங்குவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். பேரன் ப்ரூக் ஐயா அவங்க 1878 கிட்டத்தட்ட 176 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சின்ன வித்தை போட்டிருக்கிறாங்க, இங்கே ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் 176 ஆண்டுகள் கழித்து இப்போது அதை தேவன் துவங்கி இருக்கிறார். அது முளைக்கும்படி உதவி செய்திருக்கிறார். இன்று நல்ல ஒரு மருத்துவமனையை நாம் துவங்கி இருக்கிறோம். உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிஎஸ்ஐ பெல் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மருத்துவமனை இதெல்லாம் சேர்ந்து இந்த பணியை துவங்கி இருக்கிறாங்க. அவர்களை ஊக்கப்படுத்தி ஒன்று சேர்த்து இந்த பணியை துவங்கும்படி தூண்டி எழுப்பிய உங்களது சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இருக்க விடல. அவங்க போன வாரத்தில் திரும்ப வந்து ஐயா அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னாங்க. சரி என்று சொன்னோம். இன்றைக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே கம்யூனிட்டி காலேஜ் நடத்தி இருக்கிறீங்க, பிறகு அது நின்று விட்டது என்று எண்ணுகிறேன். இதை இன்று மறுபடியும் துவங்கி இருக்கிறோம். பாளையங்கோட்டையில் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது கம்யூனிட்டி காலேஜ். ஏனென்றால் நம்முடைய மருத்துவமனைகளோடு இணைந்து அது செயலாற்றுகிறது. நம்ம கம்யூனிட்டி காலேஜில் படித்த பிள்ளைகளுக்கு வெளியிடங்களிலே நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா மருத்துவமனையோடு இணைந்து சேர்ந்து படிக்கிறதுனால நல்லா அவங்களுடைய கல்வியில் நடைமுறையில் ரொம்ப நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு நல்லதொரு மரியாதை, மதிப்பு, அழைப்பு இருக்கிறது. அதே போல் இங்கேயும் அந்த கம்யூனிட்டி காலேஜ் நல்ல முறையில் இயங்க வேண்டும், நல்ல மாணவியரை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இவையெல்லாம் நல்ல முறையில் நடைபெறட்டும். அடுத்தது ஐயா சொன்னாங்க, முன்னாடி க்ளோஸ் டவுன் பண்ணிட்டோம் டெஃபுடைய பேக்கரியை. ஒருவேளை அந்த பேக்கரி மறுபடியும் உங்களுக்கு துவங்கப்படும் என்றால் அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முக்கியமாக அந்த மருத்துவமனைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நம்ம சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் மருத்துவமனையில் ஒரு நல்ல ஒரு டெஃப் பேக்கரி இயங்குகிறது. சிறப்பாக அது இயங்கி வருகிறது. எனவே இப்படியாக அது நல்ல முறையில் நடைபெற தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவாதி தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணின போது என்னுடைய உள்ளத்தில் எழுந்த வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் என்னுடைய மனதில் வந்தது. 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் அங்கே சொல்லி இருக்கிறது, அவர்கள் பண்டிகையை கொண்டாடினார்கள். அதுதான் அந்த பகுதிக்கு
முக்கியமான தலைப்பு. இது என்ன பண்டிகை என்றால் பஸ்கா பண்டிகை. அதற்கு கீழே அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அது ஸ்தோத்திர பண்டிகை. 2 பண்டிகை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 30ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடினார்கள், இன்று இந்த பண்டிகையை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று நாம் அந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த இஸ்ரவேல் தேசம் முதலாவது ஒருங்கிணைந்த தேசமாக இருந்தது. அதன் பின்பதாக அது சாலமோன் அரசனுக்கு பின்பதாக 2 ராஜ்யங்களாக பிரிந்து விட்டது. ஒன்று வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் தேசம், மற்றொன்று தெற்கு ராஜ்யம் யூதா தேசம். 2 ராஜ்யங்களாக பிரிந்து விட்டது. இந்த தெற்கு ராஜ்யத்தில் தாவீது அரசனுடைய பரம்பரையினர் ஆளுகை செய்தனர். வடக்கு ராஜ்யத்திலே அவ்வப்போது தேவன் வெவ்வேறு தலைமுறையினரை எழுப்பினார். ஆனால் இந்த தெற்கு ராஜ்யத்திற்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த வடக்கு ராஜ்யம் அது பகைவர்களுடைய கரங்களிலே, முக்கியமாக அசீரிய ராஜாக்களுடைய கரங்களிலே சிக்கி வடக்கு தேசம் இல்லாமலே போய்விட்டது. இப்போ தெற்கு தேசத்தில் தாவீது பரம்பரையில் எசேக்கியா என்கிற அரசன் ஆண்டு வருகிறார். இவர் யூதா தேசத்தினுடைய 15வது மன்னன் எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜாவுக்குள்ளே ஒரு உற்சாகம் எழுந்தது. அவர் சொன்னார், நாம் ஏன் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடக்கூடாது? நாம் பண்டிகையை கொண்டாட வேண்டும். அதுவும் யூதா ஜனங்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேலரையும் நாம் அழைத்து விடுவோம். யாரெல்லாம் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் நாம் வாய்ப்பு கொடுத்து விடுவோம் என்று எண்ணினார். இந்த 2 தேசத்திற்கும் இடையில பகை எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவரை ஒருவர் விரோதித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அப்படி நினைக்கல. நம்ம எல்லாம் தேவனுடைய ஜனம், எனவே அவர்களையும் நாம் அழைத்து இந்த பண்டிகையை கொண்டாடலாமே என்று எண்ணி அவர் அழைப்பு கொடுக்கிறார். இதுதான் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. அதற்கு பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசம் 10 கோத்திரம், அதில் 8 கோத்திரம் வடக்க இருக்கிறாங்க. 2 கோத்திரம் அவர்கள் யோர்தான் நதிக்கு கிழக்கே இருக்கிறாங்க, மனாசே மற்றும் எப்ராயிம். இவங்க கிழக்க இருக்கிறாங்க, எப்ராயிம்ல பாதி. இவங்களுக்கும் ஆள் அனுப்புகிறார், கடிதம் அனுப்புகிறார். எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது? 10ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். அந்த வடக்கு தேசத்துக்காரங்களுக்கும் கிழக்க இருக்கிறவங்களுக்கும் வேடிக்கையா இருக்கு. என்னப்பா, எருசலேமுக்கு வரணுமா, கடவுளை தேடணுமா? அவங்களுக்கு வேடிக்கையா இருக்கு, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. என்ன உங்க எசேக்கியா ராஜாவுக்கு என்ன ஆகி போச்சு? ஆனால் என்ன நிகழ்ந்தது தெரியுமா? ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு
வந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வந்தார்களே, இவர்கள் எப்படி வந்தார்கள் தெரியுமா? மனத்தாழ்மையோடு. இன்றைக்கு பண்டிகை கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். யாருமே பிரசங்கம் கேட்கல, புழுக்கம் அதிகம்தான். ஆனால் பக்கத்தில் பழக்கம் விடுவதுதான் சங்கடமாயிருக்கிறது. சரியா கவனிக்கிறீங்களா? ஏமா புழுக்கம் ஜாஸ்தி, பழக்கம் விடப்படாது. சரியா? நல்ல தேவனுடைய செய்தியை கேட்கணும். நல்லா கவனிங்க. இவங்க தாழ்மையோடு வந்தார்கள் எருசலேமுக்கு. இன்றைக்கு பண்டிகை ஆராதனைக்கு வந்திருக்கிறோமே, நமக்குள்ள ரொம்ப முக்கியம் என்னது தெரியுமா? தாழ்மை. தாழ்மை. என் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் பிரிந்து கிடக்கிறோம். எங்க தேசம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த எண்ணத்தோடு வந்தாங்க ஆராதனைக்கு. இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற மக்களுக்குள்ளே மிக முக்கியமானது என்னது தெரியுமா? தாழ்மை. தாழ்மையோடு வருவோம், தேவனை தேடி வருவோம் என்றால் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் இருக்கும். முன்னே சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் விக்டோரியா மகாராணியார் ஆளுகை செய்தாங்க. அவங்க ஆளுகை செய்யும்போது விக்டோரியா மகாராணியார் ராணியாக அவங்க அபிஷேகம் பெறும்போது அங்கே உள்ள தேவாலயத்தில் அந்த ஆராதனை நடைபெற்றது. விக்டோரியா மகாராணியாருடைய காலத்தில் அந்த ஆராதனையில் அங்கே உள்ள ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி அவர் தான் அந்த ஆராதனையை நடத்தினார். அந்த ஆராதனையில் விக்டோரியா மகாராணியாருக்கும் அவங்க கணவனாருக்கும் முன்னால் வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2 பேரும் போய் ஆல்டரில் முழங்கால் போட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? இந்த விக்டோரியா மகாராணியார் தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை கழட்டி ஆல்டரில் தரையில் வைத்து விட்டார்கள். அங்கே நிறைய நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபே என்கிற இந்த கோவிலில் உலக மகா தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த அம்மா கிரீடத்தை கழட்டி தலையில் வைத்தது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே அந்த அம்மாட்ட கேட்டாங்க, இப்படி கிரீடத்தை கழட்டி நீங்கள் தரையில் வைக்கலாமா? அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை, நான் கிரீடத்தை கழட்டி என் தேவனுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவ்வளவு தன்னை தாழ்த்தினாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? உலகத்திலேயே நீண்ட நாள் ஆளுகை செய்த ஒரே மகாராணி இந்த விக்டோரியா மகாராணி. இந்த மகாராணியுடைய காலத்தில் தான் இங்கிலாந்து தேசத்தில் ரயில்வே போட்டாங்க. இங்கிலாந்து தேசத்தில் தபால் தலை அந்த முறை துவங்கியது. இந்த மகாராணியார் காலத்தில் தான் உலகத்தின் பெரும் பகுதி இவங்க ஆளுகையின் கீழ் வந்தது. இன்றைக்கு யாரெல்லாம் தாழ்த்தி வருகிறீங்களோ, ஐயா இந்த கிரீடம் எனக்குரியதல்ல உமக்குரியது, என்ன பிஸ்னஸ்ல ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர் என்றால் அது நீங்க எனக்கு செய்தது. கல்வியில என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்றால் நீங்க எனக்கு தந்தது. என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்றால் நீங்க எங்களுக்கு செய்தது. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த தாழ்மையான உணர்வோடு வருகிறீங்களோ அவங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். மனத்தாழ்மையோடு வந்தாங்க. ஊரில் எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. இவங்க தாழ்மையோடு வந்து முழங்கால் போட்டாங்க. இரண்டாவது, இந்த ஜனம் எப்படி பண்டிகையை கொண்டாடியது? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும்
பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்திட்டு ஒரு மனதோடு வந்தாங்க, ஒற்றுமையோடு வந்தாங்க, ஒற்றுமையோடு கடவுளை தொழுது கொள்ள வந்தாங்க. இந்த ஒற்றுமை எப்படி வந்தது? தேவனுடைய கரம் அவங்க நடுவில் இருந்தது, அவங்கள ஒன்றுபடுத்தியது. இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு மனம் ஒற்றுமை எப்பொழுது வரும்? கர்த்தர் நம்ம திருச்சபையில் இருக்கும்போது, கடவுள் நம்மோடு இருக்கும்போது, கர்த்தருடைய கரம் செயலாற்றும் போது, மனித கரம் செயலாற்றும் போது அல்ல, கர்த்தருடைய கரம். என்னைக்கு தேவனுடைய கரம் என் வாழ்க்கையில் செயல்படுகிறதோ அன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை வரும். என்றைக்கு எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் திருச்சபையில் செயல்படுகிறதோ அன்றைக்கு எங்கள் திருச்சபையில் ஒற்றுமை வரும். மனித கரங்கள் அல்ல, தேவனுடைய கரம் நம் நடுவே செயலாற்ற வேண்டும். அப்போ ஒற்றுமை வரும். இவங்க ஒற்றுமையோடு கடவுளை ஆராதிக்கும்படி வந்தாங்க, ஒரு மனதோடு வந்தாங்க. ஒரு மனதோடு வந்திருக்கிறோமா? பக்கத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் எட்டி பாருங்க, அவங்க கூட பேச்சுவார்த்தை உண்டா? தெரியாமல் பக்கத்தில் உட்கார்ந்துட்டிங்களோ? இன்றைக்கு நாம் ஒரு மனதோடு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திருச்சபையில் ஒற்றுமை இல்லை இல்லையா? இப்போ இந்த போன எலெக்ஷன்னா நம்ம கவர்மெண்ட் எலெக்ஷனோட ஒருவர் அழகாக வேடிக்கையாக சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவ மக்கள்லாம் கேட்குறீங்க, கிறிஸ்தவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தானே எம்பி சீட்டு, எங்களுக்கு கூட 2 கொடுத்தான்னா மற்றவர்களுக்கெல்லாம் நிறையா கொடுத்துருக்குறீங்களே என்று கேட்குறீங்க. ஆனால் இதற்கு நான் ஒரு காரணம் சொல்லட்டுமா? சொன்னார், அங்கே இருந்த ஒரு சாக்க கவுத்த சொன்னார். சாக்க கவுத்தனா பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. புளி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, ஒன்று போல பொத்துன்னு விழுந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சாக்க அவுத்து கொட்ட சொன்னார். அந்த சாக்க அவுத்து அதை கீழே கொட்டினாங்க. அதில் நெல்லிக்காய் இருந்துச்சு. இந்த நெல்லிக்காய் ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிச்சு. சொன்னாரு, இன்னைக்கு இந்திய தேசத்தில் இஸ்லாம் இருக்குது, இந்த புளி மூட்டை மாதிரி மொத்தமாக நிற்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவங்க எப்படி? இந்த நெல்லிக்கூட்டை மாதிரி சாக்க இறக்குனா எந்த காய் எங்கே ஓடும் தெரியாது, எந்த மூளைக்கு ஓடும் தெரியாது. உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால தான் உங்களுக்கு ஒரு சீட்டு என்று சொன்னார். கேட்கும்போது வேதனையாக இருக்கிறது அல்லவா? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்படி சாக்கத்துக்கு கவுத்துனா ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிருந்தோம். இல்லை, ஒற்றுமை. அதான் அவர் சொல்றார், தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும்போது இந்த ஒற்றுமை நம்மோடு இருக்கும். சரியா? எங்கள் திருச்சபைக்குள்ள ஒரு மனம் வேண்டும். இந்த பண்டிகையை நாங்கள் ஒரு மனதோடு கொண்டாட வேண்டும். 3வது, இந்த பண்டிகை எப்படி கொண்டாடினாங்க அவங்க? அங்கே சொல்லியிருக்குது, அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கிதரோன் ஆற்றில் போட்டார்கள். எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? பரிசுத்தத்தோடு கொண்டாடினார்கள். அசுத்தத்தை, தங்களுக்குள்ளே இருந்த விக்கிரகத்தை நிக்கிரகம் பண்ணினார்கள். இன்னைக்கு பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனை விக்கிரகம் வச்சிருக்கிறோம் நமக்குள்ள. சிலவங்களுக்கு பணம் பணம் பணம், இது ஒரு பெரிய விக்கிரகம். பணம்னா எதுனாலும் சரி. சிலவங்களுக்கு பதவி, இது ஒரு விக்கிரகம். ஒரு பதவி கொடுத்தா என்னனாலும் செஞ்சிருவாங்க. அப்படி அல்ல. இன்றைக்கு நாம் விக்கிரக வணக்கம் உடையவர்கள் அல்ல, இல்லையா? தங்கம், நிலம். நான் ஒரு ஊரில் குருவானவராக இருந்தேன். அந்த ஊரில்
அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய நிலபலம் உண்டு. கோயிலில் சண்டை என்ன சண்டை வரும் தெரியுமா? அங்கே நிலபலத்தில் என்ன சண்டையோ அந்த சண்டை தான் திருச்சபைக்குள்ள வரும். அங்கே குடும்பத்தில் சொத்து தகராறுனா இங்கே திருச்சபையில் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. பரிசுத்தம் நமக்குள்ள வேணும், தூய்மை நமக்குள்ள வேணும், பரிசுத்த வேட்கை நமக்குள்ள வேணும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள இயலாது இயலாது. பாருங்க, எர்மின் அப்படின்னு ஒரு சின்ன அணில் மாதிரி ஒரு மிருகம் இருக்குது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில். இதனுடைய முடி பாருங்க வெண்மையா இருக்கும், ஒரு சின்ன தூசி கூட இருக்காது. அதில் வேட்டையாடுகிறவங்க இந்த ரோமத்தை அப்படியே எடுக்கணும் என்பதற்காக அதை வேட்டையாடும் போது ரொம்ப கவனமாக வேட்டையாடுவாங்க. இந்த சின்ன இந்த பிராணி பொந்துகளுக்குள்ள வசிக்கக்கூடியது. அதிகாலமே எழும்பி இந்த எர்மின் என்கிற இந்த மிருகம் உணவு தேடி தங்களுடைய வலைகளை விட்டு வெளியே போய்விடும். உடனே வேட்டையாடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? சகதி, களி இதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து அந்த மிருகம் குடியிருக்கிற வலையை சுற்றி வச்சிருவாங்க. இப்போ அவங்க நாய்களை ஏவி விடுவாங்க. இந்த நாய்கள் இந்த எர்மின் என்கிற இந்த சின்ன மிருகத்தை விரட்டும். உடனே இந்த எர்மின் வேகமாய் ஓடி வரும், வலைக்குள் சென்று தப்பித்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அங்கே வலைக்குள் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சகதி, அருவருப்பு அதை சுற்றி இருக்கும். இந்த எர்மின் என்கிற இந்த மிருகம் எண்ணுமாம், இந்த அழகான என்னுடைய ரோமத்தை நான் அசுசிப்படுத்துவதா அல்லது இந்த நாயை எதிர்த்து போரிட்டு என் ஜீவனை விடுவதா? ஒரு செகண்ட் திகைக்குமாம். உடனே தீர்மானமாய் நாயை எதிர்த்து விடும், வலைக்குள்ள போகாது. அந்த நாய் ரொம்ப எளிதாய் அப்படியே பிடிச்சு கொண்டு முதலாளி கையில் அதை கொடுத்து விடும். இந்த எர்மின்க்கு உயிரை காட்டிலும் மேன்மை தூய்மை. என்னுடைய இந்த சரீரத்தில் ஒரு சின்ன அழுக்கு கூட பற்றக்கூடாது, உயிரே போனாலும் சரி. இன்றைக்கு இப்படிப்பட்ட தூய்மையை குறித்த வேட்கை திருச்சபைக்குள்ளே இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற எத்தனையோ விதமான விக்கிரகங்கள், சிலவங்களுக்கு நகை நட்டுன்னா அப்படி அது ஒரு விக்கிரகம் இல்லை, அகற்றி போடுங்க. ஐயா, நாங்கள் பரிசுத்தத்தோடு உங்களை ஆராதிக்கணும், தூய்மையோடு ஆராதிக்கணும். எங்களுடைய பரிசுத்த குறைச்சலுக்கு குறுக்கே நிற்கிற எதுவானாலும் சரி அகற்றி போடுவோம். பரிசுத்தத்தோடு கூட வாருங்கள். அப்படிதான் வந்து தொழுது கொண்டாங்க. முதலாவது நான் சொல்லிக் கொடுத்தேன், மனத்தாழ்மையாய் வந்தார்கள். இரண்டாவது ஒருமனப்பட்டு வந்தார்கள். மூன்றாவது பரிசுத்தத்தோடு பரிசுத்த வேட்கையோடு வந்தார்கள். நான்காவது எப்படி வந்தாங்க? 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் பண்டிகையில் 7 நாள் அளவும் புசித்து தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். என்றால் நன்றியோடு வந்தாங்க, நன்றியோடு வந்தாங்க. இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்க, நன்றியோடு வாங்க. ஐயா, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்றால் இது கடவுளுடைய கிருபை. எவ்வளோ ஆச்சரியமாக நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் யோசித்து பாருங்கள், எவ்வளவு நன்மைகளை செய்தார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த நன்றி உணர்வு நமக்குள்ள எப்போது இருக்கணும்.
என் தேவன் செய்தார். நன்றியோடு கூட வந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரத்தோடு கூட வந்திருக்கிறோமா? கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செஞ்சதை மறந்துடாதீங்க. எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் நம்ம தேசத்தில். யோசித்து பாருங்க. ஒரு பேரன் புரூக் அவரை கொண்டு வந்தார் ஐயா. இன்னைக்கு சொரண்டையில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, பாடசாலை, இவ்வளோ பேர் படித்தவங்க, இவ்வளோ வியாபாரிகள். எப்படி? அன்றைக்கு தேவன் அனுப்பி வைத்த மிஷனரிமார் உங்களை தேடி வந்தாங்க. இவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த சொரண்டையில். இந்த நன்றி உணர்வு இருக்கிறதா? இவ்வளோ பெரிய ஸ்கூல்ஸ். இன்றைக்கு அங்கே அஸ்திவாரம் போட போனோம். அங்கே சொல்கிறாங்க 2.5 ஏக்கரா, அது 3 ஏக்கரா லேண்டு. நீ நம்ம வாங்க முடியுமா? அவ்வளவு லேண்ட்ஸை வாங்கி வச்சுருக்காங்க. ஸ்கூலுக்கு இவ்வளோ பெரிய லேண்டை வாங்கி வச்சுருக்குறாங்க. அங்கே அவ்வளவு லேண்டு. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது ஐயா, நீங்கள் கொடுத்தது. எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபையாக செஞ்சுருக்கிறீங்க. நன்றி ஐயா. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறீங்க ஐயா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நன்றி உணர்வோடு வாங்க. 4 காரியம் படித்தோமா? 1 எப்படி வந்தாங்க? 2 எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? ஒரு மனதோடு வந்தாங்க. 3வது எப்படி வந்தாங்க? பரிசுத்தத்தோடு வந்தாங்க. 4வது எப்படி வந்தாங்க? துதித்து கொண்டே வந்தாங்க. நன்றி உணர்வோடு வந்தாங்க. என்ன நிகழ்ந்தது? அங்கே கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. 30ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை, அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து அங்கே கொடுத்த ஆசீர்வாதம் எங்கே போய் கேட்டுச்சு? பரலோகத்தில் போய் கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு ஐயா. இன்றைக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் சொல்கிறோம். தகுதியாக நான் இல்லை என்றால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வராது. இந்த கல்யாண வீடுகள்ல எல்லாம் 3 ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தாலி கட்டின உடனே ஒரு ஆசீர்வாதம், 2வது ஒரு ஆசீர்வாதம் ஆல்டர் பிளெஸ்ஸிங், ஆல்டரில் வந்து முழங்கால் போட்ட உடனே ஒரு ஆசீர்வாதம், 3வது ஒரு ஆசீர்வாதம் எப்போ கொடுப்பாங்க? கடைசி ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம் உண்டு. பொதுவாக நாங்கள் ஐயர்மாரெலாம் என்ன பேசுவோம் தெரியுமா? முதல் ஆசீர்வாதத்தை ஒரு ஐயர் சொன்னால் 2வது ஆசீர்வாதத்தை இன்னொரு ஐயர் சொல்லணும், 3வது ஆசீர்வாதத்தை 3வது ஐயர் சொல்லணும். எதுக்கு தெரியுமா? ஒருத்தர் சொன்னதை கடவுள் கேட்காட்டாலும் அடுத்தவர் சொன்னதையாவது கேட்பார். அதனால்தான் 3 பேர் சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, லேவியர்கள் சொன்ன ஆசீர்வாதத்தை, ஜபத்தை தேவன் கேட்டு பரலோகத்திலிருந்து கேட்டு அவங்கள ஆசீர்வதித்தார். எப்போ இது நடக்கும்? நீங்க நான் தாழ்மையோடு வரும்போது, ஒரு மனதோடு வரும்போது, பரிசுத்தத்தோடு வரும்போது, நன்றியறிதலோடு வரும்போது இது நடக்கும். இது நடக்கும். இல்லைன்னா எத்தனை ஐயர் எத்தனை ஆசீர்வாதம் சொன்னாலும் பந்தலுக்கு மேலே ஒன்றும் போகாத ஐயா. அப்படித்தானே சொல்லியிருக்குங்க. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை, அவர்களுடைய சத்தம் எங்க கேட்கப்பட்டுச்சு? பரலோகத்தில் கேட்கப்பட்டது. அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து நம்ம பண்ணுகிற ஜபம் அங்க கேட்கப்படணுமா? அங்கிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரணுமா? இதை படிச்சுக்கோங்க. மனத்தாழ்மை, பெருமையுள்ள இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. நம்ம ஜபத்தை கடவுள் கேட்க மாட்டார். நான் பெரிய ஆளு, அவருக்கு கவலையே இல்லை. அவர் உன்னதமான தேவன்.
இரண்டாவது ஒரு மனம் ஒற்றுமை. அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்குங்களா? இல்லைன்னா உங்க குடும்பங்களில் ஆசீர்வாதம் மேலிருந்து இறங்காது. மூன்றாவது பரிசுத்தம், வாழ்வில் தூய்மை. நான்காவது நன்றி உணர்வு. அப்போ சொல்லப்படுகிற விண்ணப்பம் பரலோகத்தில் போய் எட்டும், அங்கிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஐயா, அந்த பண்டிகையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், எங்கள் விண்ணப்பம் உங்கள் பரலோகத்தில் கேட்கட்டும், கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா சொல்லுவோமா? நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். விருப்பமானவங்கெல்லாம் முழங்கால் போட்டுக்கோங்க, ஜெபிக்க போகிறோம். ஐயா, எங்களுடைய சத்தம் பரலோகத்தில் கேட்கப்படணும். பண்டிகைனாலே தொண்டை கிளிய பாடுவது, எல்லா ஊர்லேயும் அப்படிதான் பாடுறாங்க, சத்தமா தொண்டை கிளிய. ஆனால் அது பரலோகத்தில் கேட்கப்பட வேண்டும். எத்தனையோ விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம், அது பரலோகத்தில் கேட்கப்பட வேண்டும். அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. அங்க போய் எட்டினாதான் இங்க ஆசீர்வாதம் வரும். ஐயா, இறங்குங்க. இந்த நாளின் பண்டிகையில் நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை கேளுங்க. தாழ்மையோடு வருகிறோம், எங்களை தாழ்த்தி தருகிறோம், உதவி செய்யுங்க. நன்றியறிதலோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச். எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான குருவானவர் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா குருமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவாதி தேவன் தாமே அவருடைய திருச்சபையில் தேவன் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.